இப்போது வைரலாக போயிட்டுருக்கக்கூடிய இந்த க்ளவுட் கேக்கை இந்த வரப்போகிற புது வருஷத்துக்கு ட்ரை பண்ணி பார்க்கணுன்னு தோணுச்சுன்னா நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த க்ளவுட் கேக் பண்ணுறதுக்கு 3 முட்டையோட வெள்ளைக்கருவை மட்டும் எடுத்துக்கோங்க. இந்த முட்டை வந்து ஃப்ரிட்ஜில் இல்லாமல் நார்மலாக ரூம் டெம்பரேச்சரில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. லோ ஸ்பீடில் ஃபஸ்ட்டு இது நல்லா கலர் சேஞ்ச் ஆகி நல்லா ப்ளஃபியாக வர வரைக்கும் ஒரு 2 நிமிஷத்துக்கு லோ ஸ்பீடில் வச்சு பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. பீட்டர் வச்சு நல்லா பீட் பண்ணும்போது பவுலில் லைட்டாக திருப்பி பீட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த அளவுக்கு நல்லா ப்ளஃபியாக கிடைக்கும். மொத்தமே இதுக்கு ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தான் சுகர் தேவைப்படும். ஒவ்வொரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு தடவையும் கொஞ்சமாக சேர்த்திக்கோங்க. கொஞ்சமாக சேர்த்தி ஃபஸ்ட்டு லோ ஸ்பீட் வச்சு இந்த மாதிரி சர்க்கரை நல்லா கரையிற வரைக்கும் நல்லா வந்து பீட் பண்ணிக்கோங்க. நான் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை ஆட் பண்ணி நல்லா பீட் பண்ணிவிட்டேன். இந்த அளவுக்கு கிடச்சிருக்கு. இப்போ கடைசியாக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு இதையும் லாஸ்ட்டாக நம்ம நல்லா சர்க்கரை கரையிற வரைக்கும் நல்லா வந்து லோ ஸ்பீடில் வச்சு பீட் பண்ணி எடுத்துக்கலாம். லோ ஸ்பீட்லேயே நம்ம வந்து இதை பீட்டர் வச்சு பீட் பண்ணுறனால இது வந்து 10 நிமிஷம் வரைக்கும் டைம் எடுத்துக்கும். இப்போ பார்த்திங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போது ஃப்ளேவருக்காக 1 டீஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸும் 1 டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸும் இது வந்து சேர்த்திக்கோங்க. சேர்த்திட்டு இதையும் ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. பீட் பண்ணும்போது பவுலை வந்து திருப்பி பீட் பண்ணிக்கோங்க. டேஸ்ட் வைஸ் பார்த்திங்கன்னா பஞ்சு மிட்டாய் சாப்பிட்ற மாதிரியே தான் இருக்கும். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த நியூ இயருக்கு. இப்போ இது வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா வந்து சூப்பராக ப்ளஃபியாக பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ரெடி பண்ணி வச்சுக்க ட்ரேக்கு நம்ம வந்து இதை மாற்றிக்கலாம். இதை வந்து ஒரு க்ளவுட் மாதிரி நம்ம வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த பேப்பர்லேயே இது விழுக மாட்டேங்குது பாருங்க. இந்த அளவுக்கு இது இருக்கணும். வெறும் ஒரு முட்டையோட வெள்ளைக்கருவை மட்டும் வச்சு இந்த மாதிரி சூப்பராக ரெடி பண்ண முடியுமானா டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து அடுப்பில் வச்சா வருமானா அது தெரியல. ஆனால் வந்து அவனில் வச்சா நல்லா சூப்பராக ஒரு சாஃப்டாக பஞ்சு மிட்டாய் மாதிரி உள்ளேலாம் அவ்வளோ ஒரு சாஃப்டாக வருது. மேலே லைட்டாக டெக்கரேஷனுக்காக பாதாம் வந்து நான் 2ஆக உடச்சிட்டு சேர்த்திருக்கேன். இது கூட முந்திரி இருந்தாலும் சேர்த்தலாம், இல்லை பிஸ்தா அந்த மாதிரி கூட சேர்த்திக்கோங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம க்ளவுட் கேக் வந்து ரெடி பண்ணியாச்சு. அவனை வந்து ஒரு 15 மினிட்ஸுக்கு ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க. 180 டிகிரிலேருந்து 200 டிகிரி வரைக்கும் அவங்கவுங்க அவனுக்கு ஏற்ற மாதிரி ப்ரீஹீட் வந்து பண்ணிக்கோங்க. ப்ரீஹீட் பண்ண அவனில் 170 டிகிரியில் நீங்கள் வந்து 20 மினிட்ஸ் வந்து இதை பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் வந்து 170 டிகிரியில் பேக் மோடில் வச்சு 20 மினிட்ஸுக்கு இதை நம்ம இந்த க்ளவுட் கேக்கை பேக் பண்ணி எடுத்துக்கலாம். 20 மினிட்ஸ் கழித்து 1 ஹவருக்கு அப்படியே வந்து அவன்லேயே விட்டுருங்க. அதுக்கப்புறமா எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான க்ளவுட் கேக் வந்து ரெடி ஆகிடுச்சு. உங்கள் அவனில் மேலே கலர் கிடைக்கலைன்னா பேக் பண்ணி முடித்ததுக்கப்புறமா ஒரு 10 நிமிஷத்துக்கு வந்து 5 மினிட்ஸோ இல்லை 10 மினிட்ஸோ வந்து டோஸ்ட் மோடில் வச்சு பேக் பண்ணிங்கன்னா மேலே வந்து நல்லா கலர் கிடைக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நல்லா சாஃப்டாக அவ்வளோ ஒரு ப்ளஃபியாக ஒரு பஞ்சு மிட்டாய் மாதிரியே அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. டேஸ்ட்டும் வந்து பார்க்குறதுக்கும் சாப்பிட்றதுக்கும் அந்த பஞ்சு மிட்டாய் சாப்பிட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்குது. பிடிச்சிருந்தா நீங்களும் இந்த நியூ இயருக்கு புதுசாக ட்ரை பண்ணணுன்னு தோணுச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு கீழே கமெண்ட்ஸில் மறக்காமல் எப்படி வந்திருக்குன்னு சொல்லுங்கள்.